தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி அதிரடி அறிவிப்பு. அது என்ன அப்படின்னா குரூப் 2 மற்றும் 2A எக்ஸாம்க்கான ரிசல்ட் வெளியானது. உங்க ரிசல்ட் நீங்க பாத்துக்கலாம். ரிசல்ட் வந்து சொன்னபடி டிசம்பர் மாசம் வெளியிட்டாங்க. எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் எப்ப, இந்த ரிசல்ட் நீங்க எப்படி பாக்குறது எல்லாம் நான் ட்ராக்னு சொல்றேன் பாருங்க. ரிசல்ட்ல உங்க நம்பர் இருக்காங்கறத செக் பண்ணணும் நீங்க. அதாவது இந்த ரிசல்ட்டை பார்க்கறது எப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ரிசல்ட்ல மொத்தம் எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னா சுமார் 10,500 பேர் எடுத்திருக்காங்க. அதுல குரூப் 2க்கு மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் 1126 பேர் எழுதிருக்காங்க. அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறவங்கள நான் சொல்றேன். மெயின்ஸ் எக்ஸாம் எத்தனை பேர் எழுத போறீங்கன்னா 10,500 பேர் எழுத போறீங்க. அதுல 1126 வந்து குரூப் 2 எக்ஸாம்க்கு. குரூப் 2A எக்ஸாம் எத்தனை பேர் எழுத போறீங்கன்னா 9457. சோ கூட்டினா தோராயமா ஒரு 10,500 பேர் எழுத போறீங்க மெயின்ஸ் எக்ஸாம். மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சு அதுக்கப்புறம் டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க டேட்ல இவங்க வெளியிட்டபடி பாத்தீங்க அப்படின்னா 828 இந்த வேகன்சி எப்படியும் கூடும். ரைட்டா? சோ இதான் வந்து இவங்க வெளியிட்டக்கூடிய, அதாவது டோட்டல் எத்தனை பேர் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க, எத்தனை வேகன்சிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ ரிசல்ட் எப்படி பாக்குறது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருக்கும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் தந்துடுறோம். ரைட்டா? லிங்கை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல உங்களுக்கு ரெண்டு லிங்க் கொடுத்திருக்காங்க. லிங்க் 1 லிங்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லிங்க் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து குரூப் 2A, இன்னொன்னு வந்து 2A. அதாவது ஒன்னு 2A, இன்னொன்னு 2A. ரைட்டா? கீழே லிங்கை கிளிக் பண்ணுங்க. 2A இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணுங்க. உங்க நம்பர் எதுல இருக்குன்னு பாத்துருங்க. ரைட்டா? அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த குரூப் 2X, அதாவது குரூப் 2க்கான லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா குரூப் 2 எக்ஸாம், அதாவது டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து எந்த தேதியில நடத்த போறாங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி. பிப்ரவரி 8. ரைட்டா? அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் நான் சொல்றது டிஸ்கிரிப்டிவ் குரூப் 2 எக்ஸாம்க்கு பிப்ரவரி 22ஆம் தேதி ஜெனரல் ஸ்டடீஸ் எக்ஸாம் நடத்த போறாங்க. இது வந்து குரூப் 2 எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ரைட்டா? குரூப் 2A இத நிறைய பேர் எழுதுவீங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான நம்பர்ஸ் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். இதுல வந்து எப்ப எக்ஸாம் நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி 8ஆம் தேதி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அப்ப பிப்ரவரி 8ஆம் தேதி குரூப் 2 2A ரெண்டு பேத்துக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு நடக்கும். ரைட்டா? இதை ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஆஃப்டர்நூன் நடக்கும். அதே மார்னிங் அதே 8ஆம் தேதி மார்னிங் அப்ப GS, அதாவது பேப்பர் 2, அதாவது குரூப் 2A மெயின்ஸ் இருக்கும்ல, குரூப் 2A மெயின்ஸுக்கான பேப்பர் 2 GS இருக்குல்ல, அதாவது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அந்த புவியியல், அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது இருக்கும்ல, ரீசனிங், அது வந்து 8ஆம் தேதி. ஆக மொத்தத்தில் குரூப் 2A மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க உங்க நம்பர் இதுல இருக்கான்னு பாத்துருங்க. லிங்கை கிளிக் பண்ணி நம்பர் இருந்துச்சுன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம். கரெக்டா உங்களுக்கு 1.5 மாசம் கூட இல்ல, ஒரு மாசம் தான் தோராயமா ஒரு மாசம் தான். இங்கிட்ட ஒரு 5 நாள் அங்கிட்ட ஒரு 5 நாள் விட்டீங்கன்னா ஒரு மாசம் தான். ரைட்டா? ஒரு மாசம் உள்ள படிச்சு உள்ள போற மாதிரி தான் இருக்கு. இதுல ஆல்ரெடி ஒரு 60ல இருந்து 70% ஆல்ரெடி பிரிலிம்ஸ் எக்ஸாம் படிச்சது தான். மீதி 40% தான் இந்த பாலிசி நோட்ஸ் அதுமே எக்ஸ்ட்ரா படிக்கணும். நான் இதுக்கான பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட், இது குரூப் 2A மெயின்ஸ், இந்த குரூப் 2A மெயின்ஸ்க்கான பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட். 2A மெயின்ஸ்ல போன வருஷம் என்ன क्वेश्चंसலாம் கேட்டாங்க, ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பர் எப்படி ஷெட்யூல் பண்றது, எப்படி ஸ்டடி பிளான் எல்லாத்தையும் வந்து நான் நாளைக்கு சொல்றேன். சோ நாளைக்கு டேட்ல மீதி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாமே இந்த பேட்ச்ல சேரலாம். அது நாளைக்கு நான் சொல்றேன். இப்போதைக்கு உங்க நம்பர் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்க. ரைட்டா? குரூப் 2லயும் குரூப் 2Aலயும் உங்க நம்பர் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ், அது மட்டும் இல்லாம OMR மெத்தட். சோ CBTல இல்ல, OMRல கண்டக்ட் பண்றாங்க. CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல இல்ல, போன வருஷம் மாதிரியே OMRல தான் கண்டக்ட் பண்றாங்க. அதையும் சொல்லிக்கிறேன். சோ ரெண்டு லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்க நம்பர் இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட், ஸ்டடி பிளான், ஷெட்யூல் எல்லாமே நாளைக்கு நான் சொல்றேன். ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பர் எல்லாமே நான் நாளைக்கு சொல்றேன். இதுல நம்பர் வராதவங்க அடுத்து என்ன சார் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்றது, இது வந்து நம்ம கொஞ்சம் கடந்து போதா செய்யணும். ஏன்னா 2026 ஆரம்பிச்சிச்சு. நம்ம பிரைவேட் ஜாப் இருக்கு. ஸோ நிறைய வருஷம் படிச்சவங்க பிரைவேட் ஜாப் போயிட்டே கூட படிக்கலாம். இல்ல சப்போஸ் நம்பர் வராதவங்க நான் சொல்றேன். இல்லைன்னா 2026 ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ 2026 ஃபோக்கஸ் பண்ணியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல பிரைவேட் ஜாப் போயிட்டும் படிக்கலாம். இல்லாட்டினா வந்தவங்க இந்த குரூப் 2A மெயின்ஸை படிக்கலாம். ரைட்டா? ஸோ இதான் இப்போதைக்கு நிலவரம். உங்க மார்க்கை செக் பண்ணுங்க, உங்க நம்பரை செக் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன். ரைட்டா? செக் பண்ணிடுங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நான் இந்த சம்மந்தப்பட்ட ஸ்டடி பிளான் பேட்ச் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி மற்ற வீடியோஸ் எல்லாமே வரிசையா வரும் யூடியூப்ல பொறுத்த வரைக்கும். ரைட்டா? ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.